நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நாங்குநேரிய சேர்ந்த சின்னதுரை அப்படிங்கிற மாணவர் வீடு புகுந்து அரிவாளால வெட்டப்பட்டாங்க. அதுவும் சக மாணவர்களால. ஏன்னு கேட்டதுக்கு அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்த சார்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்ணும் எடுத்தாரு. அதுக்கப்புறம் பல கட்சிகள் சார்புல அவருக்கு பாராட்டுகள் அது எல்லாமே நடந்துச்சு. இப்போ திரும்ப அதே விஷயம் ரிப்பீட் ஆயிருக்கு. திரும்பவும் அதே மாணவர் வந்து ஒரு 5, 6 பேரால தாக்கப்பட்டு இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எப்பவுமே திமுக சொல்ற ஒரு விஷயம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு நாங்க வந்து ஒரு பாதுகாப்பா தான் இருக்கோம். அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த நான் செஞ்சு குடுத்துட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே, ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. அதையும் தாண்டி சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. நான் வந்து ஒரு அப்பா, நான் வந்து எல்லா கடமைகளையும் கரெக்ட்டா செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ரீட்வீட் பண்ற விதமா இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் எல்லாமே ஓகே. ஆனா இவங்களுக்கு நடக்கிற வன்முறைகள் எல்லாம் கேள்வி கேட்கிறீங்களா நீங்க? அதுக்கான நியாயம் கொடுக்கப்படுதா? உங்களுக்கு நெறைய வேலைகள்லாம் இருக்கும். அதனால நாங்க வேணா ஒண்ணு பண்றோம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்காக நாங்க வேணா ஒரு அறிக்கை ரெடி பண்ணி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சோ அவங்கள பத்தின கவனிப்பு இல்ல. பட் இருந்தாலும் நாங்க இருக்க மாரியே காட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப திரும்ப சின்னதுரை வந்து தாக்குதலுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்றதுனால ஊபிகள்லாம் எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா, திரும்பவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பாதுகாப்பு எங்க ஆட்சியில இல்லன்னு எல்லாரும் நம்பிருவாங்களோ, உண்மை வெளிய வந்துருமோ, அச்சச்சோ இத எப்படியாவது மறைக்கணுமே அப்படின்னு பிளான் பண்ண அவங்க, இது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கான பிரச்சனையே இல்ல. இதுக்கான காரணமே வேற அப்படிங்கிற மாரி ஒரு பயங்கர ட்விஸ்ட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சின்னதுரை சார்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பையன் வந்து ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ஊருக்கு போனாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 5, 6 பேரு சுத்தி வளைச்சு அவர வந்து தாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஊப்பிக்கள் சார்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரைண்டர் அப்படிங்கிற ஒரு செயலி மூலமா முகம் தெரியாத ஒரு நண்பர் கூட அவர் பேசினதாகவும், அவரு வந்து ஒரு ரகசியமான ஒரு இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் சின்னதுரை கிளம்பி போனாரு. அந்த இடமும் வந்து முக்காவாசி திருநங்கைகள் மற்றும் ஓரின சேர்க்கையாளர்கள் இருக்கிற இடம் தான். சோ ஆக மொத்தம் சின்னதுரையும் அந்த மாதிரி ஒரு சமூகத்தை சேர்ந்தவரு. அதனால தான் ஸ்கூல் டேஸ்லயே வந்து அவர பயங்கரமா தாக்கியிருக்காங்க அப்படின்னு டோட்டலா ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க. என்ன ரங்கா நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.